நாலேஜ் லூமின் யூடியூப் வியூவர்ஸ், இன்றைய பதிவில் நாம் காணப்போவது உடலும் உள்ளமும். அதாவது உடலும் உள்ளமும் சமநிலையில் இருந்தால் தான் நம்ம உடல் நலம் பேணி பாதுகாக்கப்படும். இதை பற்றிய முழு தகவல்களையும் காணுங்கள். அதாவது நல்ல தகவல்களை சொன்னாலே சிலர் பைத்தியகாரத்தனமாக எடுத்துக்குவாங்க. காரணம், அரம்பம் போடுறான் இருக்கிறான்ற மாதிரி விலகி போயிடுவாங்க. அந்த பைத்தியகாரத்தனத்தை நீங்களும் செஞ்சிடாதீங்க. எனவே முழு தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். அதாவது உடலும் உள்ளமும் சமநிலையில் இருக்க வேண்டும். இதற்கு நாம் தான் என்ன வழி செய்ய வேண்டும்? அதாவது அளவுக்கு மீறிய முறுக்கும் அதிர்ச்சியும் தராமல் நம்முடைய செயல்கள் இருக்கணும். எந்த உறுப்புக்குமே ஒரு இயக்கம்ன்றது கண்டிப்பாக தேவை இல்லை. அதை தளர விட வேண்டும். அதையும் முறுக்க வச்சுக்கூடாது. ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்க கற்றுக்கணும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. எப்பயுமே ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இருக்க கற்றுக்கணும். அதாவது கவலைகளை எதை பற்றியும் கவலைப்படாமல் சர்வகாலமும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த கவலைகளை பற்றி எண்ணியவர்களாக வீணாக குழம்புதலை எந்த ஒரு யூசஸும் எந்த ஒரு பயனும் கிடையாது. எனவே நடப்பது நல்லதாகவே நடக்கும்னு எதையுமே ஒரு பாசிட்டிவாக நேரான எண்ணங்களோட நம்முடைய மைண்டை ஃப்ரீயாக விட்டு மூவ் ஆகணும். எனவே கவலைகள் மூட்டை கட்டி தூர தூக்கி விட்டு அமைதியுடன் வேலையில் ஈடுபது தான் நம்முடைய உடல் நலத்துக்கு மிகவும் நன்னடை தரும். இல்லைன்னா கவலைகளே நமது உடலை அரித்து எடுத்து விடும். கவலைகளை மட்டும் இல்லை, அதிகமாக படபடப்பில் இருக்கிறது, அளவுக்கு மீறிய துடிப்போடு இருக்கிறது, ரொம்ப ஆர்வமாக எதுலேயுமே இருக்கிறது, நடைமுறையில் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கணும். இவை உடல் நலத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியவை. எதுனா ரொம்ப படபடப்பு, அளவுக்கு மீறி துடிப்பு, ஆர்வம், இது எல்லாமே உடலுக்கு தீங்கு விளைவிக்குவை தான். எனவே படுத்திருக்கும் போது கூட உடைகளை தளர்த்து விட்டு உடல் உறுப்புகளையும் நன்கு தளரச் செய்து உறங்குவதே உடலுக்கு நல்லது. அளவுக்கு மீறிய துடிப்பு நம்மகிட்ட இருந்தால் நரம்பு தளர்ச்சி போன்ற அபாயங்களுமே ஏற்படும். அபாயம் உள்ளது. இதனால் பசியின்மை ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும், ஏதோ கனமான உடம்பு மேலே இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வும் ஏற்படும். அதிகப்படியான துடிப்புடன் இருப்பவர்களுக்கு இரத்த அழுத்தம் படிப்படியாக அதிகமாகும். மலச்சிக்கல் போன்ற பலவிதமான நோய்கள் ஏற்படும் அபாயமும் உண்டு. நல்ல மகிழ்ச்சிகரமான பொழுதுபோக்கும் உடல் நலத்திற்கு ரொம்பவும் நன்மை தருவதாக இருக்கும். எனவே படுக்க செல்லுவது வரை மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருக்காமல் நமது சிந்தனை தீவிரமான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது. படுப்பதற்கும் குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்னால் உடலையும் சரி உள்ளத்தையும் சற்று அமைதிப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். அனைத்து சிந்தனைகளையுமே ஒதுக்கி தூர வைக்கணும். உடலுக்கு நல்ல ஓய்வு கொடுக்க வேண்டும். படுக்கையில் படுத்து கண்களை மூடுவது வரை எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மைண்டை ஃப்ரீயாக விடணும். இவ்விதமாக சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, அதாவது எந்த விதமான சிந்தனைக்கும் இடம் தராமல் இருந்துவிட்டு அதன் பிறகுதான் படுக்கைக்கே செல்ல வேண்டும். நல்ல அமைதி கிடைக்கும். இந்த நல்லமைதியுடன் கண்களை மூடி தூங்க வேண்டும். இரவில் நன்கு ஆழ்ந்து தூங்கினால்தான் நம்முடைய மறுநாள் மிகவும் சுறுசுறுப்புடனும் வேலைகளை செய்ய முடியும். எனவே பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் அவற்றை பற்றி எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு நடப்பவை நடந்தே தீரும், நடப்பவையாகவும் நல்லவையாக இருக்கும் என்று எண்ணியவர்களை நன்கு தூங்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பரபரப்பான வாழ்க்கை நிலையில் பலரும் சரியாக தூங்க முடியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் அவர்களாகவே தேடிக்கொண்ட மனக்கலக்கம் தான் இதற்கு காரணம். இதை தவிர்த்து அமைதியுடன் தூங்கி புத்துணர்வுடன் எழுந்து பணிகளை தொடங்க வேண்டும். சில நோய்களை குணப்படுத்தவும் பூரண ஓய்வு கொடுப்பதும் நலம். புதிய சூழ்நிலைகளுக்கும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் கொடுக்கப்படும் ஓய்வு ஒன்றே நோயாளியை குணப்படுத்திவிடும். நாலேஜ் லூமின் வியூவர்ஸ், இன்றைய பதிவில் உடலும் உள்ளமும் உடல்நலம் காக்கும் தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவு சம்பந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற உடல்நலம் காக்கும் பல தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். தொடர்ந்து பல்வேறான உடல்நலம் காக்கும் தகவல்கள் பதிவிட உள்ளோம். அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.